மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் 2024 ஆவணி மாதம் சிம்ம ராசி நபர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் நடக்கப் போகுது என்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அனைத்து நற்பலன்கள் அடையுமாறும் கேட்டுக்கொண்டு, நிகழ்ச்சியில் இந்த ஜோதிட பதிவில் சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் இணைஞ்சிருக்கிறார். 10 தொழில்ஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலே இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அதாவது ஒரு கிரக நிலைகளை சொல்லிடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்களை நம்ம சொல்லுவோம். ராசிக்கு 4, 9 கேந்திர திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதியான யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற மங்களன் என்கிற அங்காரகன் என்கிற செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல 5 திரிகோண ஸ்தான அதிபதி பஞ்சம பூர்வீக புண்ணிய ஸ்தான அதிபதியோட சேர்ந்து அருமையான யோகத்தில் இந்த மாதம் சிம்மராசி நபர்களுக்கு கிடைக்காத வேலையாக இருந்தாலும் கிடைத்தே ஆகணுன்ற ஒரு பொன்னான மாதமாகவும் பொற்கால மாதமாகவும் இந்த மாதம் சிம்மராசி நபர்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குப்பா. உங்களுக்கு வீடு தேடி இப்போ நீங்கள் இந்த ஜோதிட பதிவை பார்க்கும்போதும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்க பெற்றோ அல்லது இதற்கு முன்னால் கையில் ஆர்டர் வாங்கி நம்ம ஜோதிட பதிவை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு சிம்ம ராசி நபர்களுக்கு அமைகிறது. கிடைக்காத வேலையாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்தாலும் கிடைக்க பெறணுன்ற ஒரு நிலை. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, வேலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் வேலையை அமைத்து கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ராசியில் அரசு துறைக்கு அதிபதியான சூரிய கடவுளும் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஒன்றுக்கொன்று சமசப்தம பார்வையில் இருக்கிற ஒரு காரணத்தினால அரசு உத்தியோகங்களும் நல்ல விதமாக முயற்சியில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க பெற்று மன நிறைவு பெறும் மாதமாக சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்கால மாதமாக அமைகிறது. 2ஆம் இடம் கேது பகவான், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற ஒரு காரணத்தினால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில மந்தத்தன்மைகள் ஏற்படலாம், ஞாபக மறதி குணங்கள் ஏற்படலாம். அவங்கள வையாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. அதாவது 2ஆம் இடத்துல கேது பகவான் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டின் மூலமாக கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அதனால் விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி திதி நாளன்று பால அபிஷேகங்கள் செய்து அருகம்புல் மாலை அணிவித்து நெய்தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானை வணங்குவதன் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு உண்டான படிப்பில் உண்டான மந்தத்தன்மைகள் மாறும் என்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்குவாங்க. என்ன ராகு கேது எதுக்கு விநாயகரவே நாங்கள் கும்பிட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னாலே விநாயகருக்கு முன்னால் 2 சர்ப்பத்தை முன்னால் வச்சுருப்பாங்க. அருகாமையிலேயே 2 சர்ப்பம், 2 பக்கம் வலது ஒரு சர்ப்ப சிலை இருக்கும், இடது ஒரு பக்கம் சர்ப்ப சிலை இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா 2 ராகு கேது. இவங்க 2 பேர்த்தையும் விட்டோம்னா மக்களை பாடா படித்து போடுவாங்க, அதனால இவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் பக்கத்திலே வச்சிருக்காரு. அதற்கு அதுவே அர்த்தம். அதனால விநாயகப் பெருமானை வணங்குவதன் மூலமாக ராகு கேதுனால வரக்கூடிய பாதிப்புகளை விலகும் என்ப ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுனால தான் விநாயகப் பெருமானுடைய சிலைக்கு பக்கத்தில் 2 சர்ப்ப உருவங்கள் வச்சுருக்காங்க. அதனால் படிப்பில் மந்தமாகுது, அதாவது நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், 10th 11th 12th முக்கியமான படிப்பில் இந்த நேரத்தில் மந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாணவ மாணவிகளை நீங்கள் பேரண்ட்ஸ் கவலைப்பட்டு திட்டுறதை அடிக்கிறதுக்கு பதிலாக விநாயகரை வணங்குவதன் மூலமாக படிப்பில் உண்டான மந்தங்கள் மாறும். 5 பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு கேந்திரம் மேரி மங்களம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட குரு அமைஞ்சு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள் செய்து மன நிறைவு பெறும் மாதமாக இந்த மாதம் சிம்ம ராசி நபர்களுக்கு அமைகிறது. ராசிக்கு அதிபதியான சூரிய கடவுள் 7ஆம் இடத்துல சனியினுடைய பார்வையில் இருக்கிற ஒரு காரணத்தினால உடல்நல ரீதியாக சிற்சில தொந்தரவுகள் ஏற்படனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும், ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற ஒரு காரணத்தினால எடுத்த காரியங்களில் சிற்சில தாமத தடைகள் ஏற்பட்டாலும் அடுத்த தடைகள் விலகி விநாயகர் வழிபாடு மூலமாக அனைத்து சிக்கல்களும் விலகி நல்ல ஒரு பொன்னான மாதமாகவும் வேலை வாய்ப்புகளுக்குண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய கைகளில் கிடைக்கப்பெற்று
மன நிறைவு பெறும் மாதமாக சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. மீண்டும் அடுத்த மாதம் ஜோதிட பதிவில் ராசி பலன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Buddha Naga Sadananda